கோவை கவுண்டம்பாளையத்தில் 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப் பிடித்திருக்கின்றனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப் பிடித்திருக்கின்றனர். கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் குடியிருப்புக்குள் புகுந்து ஒரே நேரத்தில் 13 வீடுகளில் 56 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. அந்த கொள்ளையர்களை தற்போது போலீசார் சுட்டுப் பிடித்திருக்கின்றனர். சுட்டுப் பிடித்த 3 கொள்ளையர்களும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நேற்றைய தினம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரியத்திற்கு உட்பட்ட அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அபார்ட்மெண்ட் அங்கிருக்கிறது. மொத்தம் 14 தளங்கள் கொண்ட பல்வேறு பிளாக்குகள் கொண்ட இந்த அபார்ட்மெண்டில் 1848 குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் வேலைக்கு சென்றுவிட்டு மதியம் உணவு இடைவேளைக்காக வந்த ஒரு சிலர் தங்கள் வீடுகளில் திருட்டு போய்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கிட்டத்தட்ட 13 வீடுகளில் வெவ்வேறு பிளாக்குகளில் வீட்டு கதவினை உடைத்து, உள்ளே இருக்கிற பீரோவுடைய கதவினை உடைத்து, உள்ளே இருந்த பணம், நகை என மொத்தம் 56 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் மர்ம நபர்கள். இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் நேற்று முழுவதும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே இருக்கக்கூடிய சுகுணாபுரம் பகுதியில் 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என கூறி 3 பேரும் வட மாநிலத்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தற்சமயம் சற்று முன்பாகத்தான் கோவை அரசு மருத்துவமனைக்கு சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேரையும் காவல்துறையினர் அழைத்து வந்து உள்ளே அனுமதிச்சிருக்காங்க சிகிச்சைக்காக. இவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவில்லை. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது மட்டும் தெரிய வருகிறது. தொடர்ந்து இவர்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது மேலும் பலர் இதில் தொடர்பில் இருக்கிறார்களா என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக பட்டப்பகலில் வீட்டில் வேலைக்கு சென்ற பிறகு வெவ்வேறு பிளாக்குகளில் ஒரே நேரத்தில் 13 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது 3 பேர் மட்டும் இதில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டு கூடுதலாக நபர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அந்த அபார்ட்மெண்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழக மேலாளர் ஒருவர் வீட்டிலேயும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எவ்வளவு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து 56 பவுன் நகை மற்றும் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாகவே நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என பகுதியினர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பட்டப்பகலில் அரசு ஊழியர்கள் குடியிருப்பிலேயே கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று காலை சுகுணாபுரம் அருகே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி 3 வட மாநிலத்தவர்களை காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Atana at Tandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.